சரி சரி சரி. இப்போ அவன் மறுபடியும் எப்பதான் வரானாமா? எப்படியும் மேபி நாளைக்கு வந்துடுவான்னு பார்த்தேன். ஏதோ கோயிலுக்கு போகிறோம் அப்படி இப்படின்னு சொன்னான். ஸோ இந்த வீக் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் வீக் தான் வருவான்னு நினைக்கிறேன். ஓ ஓகே ஓகே. பிரின்சிபல் சார் என்ன சொன்னாரு? பிரின்சிபல் சார் வந்துட்டு சரி அவருக்கும் கொஞ்சம் டேக் டைம் வேணும்ல அப்படின்னு சொன்னார். அப்புறம் சரிம்மா கல்யாணம் ஆகி கூட புதுசாக அவன் லீவ்லாம் எடுத்துக்கல, ரெகுலராக வந்தான். இந்த மாதிரி சுச்சுவேஷன் போது நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ என்னோட கிளாஸையும் அவனோட கிளாஸையும் மெர்ஜ் பண்ணி இப்போ நான் தான் பார்த்துட்ருக்கேன். ஓகே ஓகே சரி விடு, என்ன பண்ணுறது. எல்லாத்துக்கும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான். இதுவே மற்ற ஸ்கூலாக இருந்துச்சுன்னா அவனை வேலையை விட்டே தூக்கியிருப்பாங்க. நம்ம பிரின்சிபல் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆமாம் மேம். இவனை காலையில பள்ளிக்கூடம் கூட்டிட்டு போய் விட்டுறதுக்கு ஒரு ஆளு, ஈவினிங் கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு ஆளு. என்ன வாழ்க்கடா. எங்க இருக்கான் அந்த பையன்? அது சரி, இந்த பொண்ணு அந்த பொண்ணாச்சே, அந்த பொண்ணு எதுக்கு இங்க நிக்குது? ஐயோ இந்த இடத்துல வேற டீச்சர் இருக்காங்களே, எப்படியாவது ஓடிடணும். பார்த்தாங்கன்னா ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரணும், இல்லைன்னா பிச்சு போடுவேன்னு மிரட்டுவாங்களே. ஓடிடுடா ஓடிடு. சித்தப்பு சித்தப்பு சீக்கிரம் வண்டி எடு, சித்தப்பு சீக்கிரம் வண்டி எடு. டேய் என்னடா அறக்க பறக்க இப்படி ஓடி வர? பயந்தே போயிட்டேன். யாருடா அதுன்னு. நீதானா? ஐயோ வண்டி எடு சித்தப்பு, கையை எடு சித்தப்பு. என்னடா? ஐயோ அங்க டீச்சர் இருக்காங்க. டீச்சரா? எங்க? அங்கதான். ஓஹோ, சாரி கட்டினவங்களா? அங்க குதிரைவால் போட்டிருக்காங்கல்ல அந்த டீச்சர். ஓஹோ டீச்சரா? எப்ப பார்த்தாலும் ஹோம்ஒர்க் எழுதினா டார்ச்சர் பண்ணுவாங்க. அவங்க கையில மட்டும் மாட்டினா அவ்வளவுதான், அருன்னு அறுத்துருவாங்க. அதான் நீ சீக்கிரம் கூட்டிட்டு போய் சித்தப்பு. சரி சரி வா வா வண்டியில ஏறு வா. சித்தப்பு சித்தப்பு வேகமா எடு சித்தப்பு. எடுக்கிறேன்டா, பயந்து சாவுறான்டா. ஐயோ போ சித்தப்பு. போறேன்டா. அப்புறம் அம்மாவும் சொன்னாங்க, தங்கம் அவங்க இப்போதான் ரொம்ப மாறிட்டாங்கல்ல, வீட்டில் ஏற்றுக்கலாம்ல, ஏன் எல்லாரும் வெறுத்து ஒதுக்குறீங்க? உங்களுக்கே தெரியும்ல, நான் எங்கள் குடும்பம் இந்த அளவுக்கு கஷ்டப்படுதுன்னா அதுக்கு காரணமே அவங்க தான். அவங்க பண்ணின பாவெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா என்ன? மனசு கேட்க மாட்டேங்குது மேம், அதான். சரி, உங்கள் கஷ்டமும் எனக்கு புரியுது, ஃபீல் பண்ணாத சரியா? என்ன தப்பு பண்ணிட்டாங்க, பட் அந்த தப்பை திருத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கே தெரியும், ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் மறுபடியும் பூமிக்கு வருவோமா என்னன்னு கூட தெரியல. நம்ம பண்ணுற தப்பு அவங்க மனசை எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றது உனக்கே தெரியும். ஸோ அவங்களே திருந்தினதுக்கப்புறம் மறுபடியும் ஏன் அதையே பேசி அதையே இது பண்ணணும்? கொஞ்சமாவது வீட்டில் நீ பேசலாம்ல. நீ பேசினாதான் வீட்டில் எல்லோரும் கேட்பாங்கல்ல. பாப்பா மேம். பாப்போன்னு சொல்லாத, நீ சொன்னால் உன் வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க. வயசானவங்கம்மா, வயசாகி போச்சு. இனிமேலாம் என்னத்தை கொண்டு போய் என்னத்தை சாதிக்க போகிறாங்க? எனக்கு பண்ணாத பாவமா? இல்லை, எல்லா விஷயத்துலேயும் எல்லாருமே இழந்திருக்கோம் தான். அப்படி இருக்கும்போது அதை பற்றி யோசிச்சு என்ன ஆக போகுது? விடு, சேர்த்துக்கோங்க. சரி மேம், பார்க்கலாம். சரி, இப்போ எப்படி போகிற? முதல்ல அரவிந்த் இருந்தான், அவன் கூட்டிகிட்டு போவான். இப்போ அதுவும் இல்லை, அதனால நானே இப்போ பஸ் பிடிச்சி தான் போகணும். பசங்கள்லாம்? அவங்களாம் ஆட்டோவில் போயிட்டாங்க. ஓ சரி சரி சரி. அப்போ என்னோட ஹஸ்பண்ட் வருவார், அவர் கூட சேர்ந்து போயிடலாம். அப்படியே உன்னை விட்டுட்டு போகிறோம். இல்லை மேம், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். இதில் என்ன சிரமம்? இப்படி போகிறது அப்படியே விட்டுட்டு அப்படியே போகிறோம். இருக்கட்டும் மேம், பார்த்துக்கலாம். ஏண்டியம்மா, இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்லணும்னு உனக்கு தோணல? உங்க அம்மா வந்து சொல்லணுன்ற அளவுக்கு இருக்கு. அதெல்லாம் வாய்க்கிலேயே வக்கனையா பேசுறல்ல. இந்த விஷயத்த சொல்றதுக்கு என்ன? எதையுமே முளையிலே கிள்ளி இருக்கலாமே. இப்ப இவ்வளவு தூரம் குடிக்க அடிமையாயிருக்க மாட்டானே. எனக்குமே ஒன்றும் தெரியாது சம்மந்தி. திடுப்புன்னு நேற்று போனை போட்டு அம்மா வாமா வாமான்னு சொன்னா, என்ன அடியே ஏதுடின்னு கேட்டா வாயே திறக்கல. அப்புறம் தான் திடீர்னு வந்து பார்த்தா மாப்பிள்ளை இந்த கோலத்துல இருந்தாரு. எனக்கு உயிரே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு கேட்டதுக்கு தான் இவன் எல்லாத்தையும் விளாவரியா சொன்னான். இந்த மாதிரி உன் மாப்பிள்ளை இப்படி எல்லாம் பண்றாரு, குடிச்சுக்கிட்டு திரியறாரு, ஏன் பண்றாரு எதுக்கு பண்றாருன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசினா. அட கடவுளே, என்ன சம்மந்தி, எவ்வளோதான் நம்மளும் பண்ணுறது பாருங்க. டியூ கட்டுறதை விட்டுவிட்டு இப்படி குடிச்சிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? ஒரு 5000 10,000 கூட பரவாயில்ல, மாதம் அவன் 40,000 ரூபாய் கட்டணும். எங்கே போகிறது நீங்களே சொல்லுங்க பாப்போம். இப்போ இந்த மாதம் டியூவும் கட்டலையா? எங்கே கட்டினாங்க? டியூவும் கட்டலை, ஒன்றும் கட்டலை. தான் வந்து சத்தம் போட்டுட்டு போயிருப்பாக போல இருக்கு கம்பெனிக்காரவங்க. அதனால தான் அழுதுகிட்டு எனக்கு ஃபோன் அடிச்சு நான் வந்தேன். நானும் பெருசாக காசு எதுவும் இல்லை சம்மந்தி, நம்மக்கிட்ட 15 ரூபா தான் வச்சுருந்தேன். அதெல்லாம் போட்டு தான் இன்னைக்கு புரட்டி இருக்கு. ஐயோ ஆண்டவனே, சின்ன புள்ள வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு சரியால சொல்லி இருக்காங்க. நான் கூட ஏதோ திருந்தி நல்லா இருக்காங்க ரெண்டு பேரும், எந்த சண்டை சச்சரவும் இல்லை போல இருக்கு, அமைதியா இருக்காங்கன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா இவ்வளவு தூரம். முதல்ல யார் உனக்கு இதெல்லாம் பழக்கி விட்டது? என்ன எதுன்னு தெரியுமா? நல்லா
புதுசா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு காரமடை போனாரு. அதுல இருந்து தான் இப்படி கேட்டா ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தானாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மதியானத்துல குடிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பகல்லையே குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்பெல்லாம் காலையில எந்திரிச்சு பல்ல விளக்குறாரோ இல்லையோ குடிதான். எனக்கு என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரியலையே ஆண்டவனே. ஏற்கனவே இப்படித்தான் குடிச்சுப்புட்டு ஆடுனா இப்ப மறுபடியும் இதே மாதிரி பண்றான்னா என்ன அர்த்தம்? ஏய் கேருடா, டேய் இங்க பாரு கதவு தர, இங்க பாரு கதவு தரன்னு. சரி நீ எது கழுவுற அழாத, அதான் நாங்க வந்துட்டோம்ல, பாத்துக்கிறோம் விடு. பிள்ளையும் வயசுக்கு வர மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எனக்குன்னு பேசுறதுக்கு எனக்கு அப்பா இருக்கா இல்ல கூட பிறந்தவங்க ஏதாவது இருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. எங்க அம்மா ஒரு ஆளு தான். நானும் என்னதான் பண்றது இப்படியே காலத்துக்கும் பதினா. சரி விடு, இப்ப என்ன அதான் மகன் வந்துட்டாங்கல்ல. ஏண்டா உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எதுக்கு அப்படி குடிச்சிட்டு நீ ஆடிக்கிட்டு இருக்க? பைத்தியமா உனக்கு பிடிச்சிருக்கு? புள்ள தலைக்கு மேல வளர போறா. இந்த நேரத்துல இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாளை பின்ன புள்ள உன்னை மதிக்குமா? ஒரு வீட்டை கட்டணும், எங்க முன்னாடி அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு வீட்டை விட்டு வந்துவிட்டு அப்படி வந்தவங்க எப்படி வாழ்ந்து காட்டணும்? அதை விட்டு இப்படி குடிச்சிட்டு ஆடிக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? ஏண்டா எல்லாத்த விட என் பையன் நல்லவன், என் பையன் வல்லவன்னு சொல்லி உன்னை எல்லாத்துக்கிட்டையும் பெருமையா பேசிக்கிட்டு இருந்ததுக்கு தான் இப்ப இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்க நீ. உன் மாப்பிள்ளையும் தாண்டா இருக்காரு, அவர் எப்படியா இருக்காரு? அவரோட காலை கழுவி குடிச்சா கூட உனக்கெல்லாம் அறிவுன்றது வராதுடா. அப்ப அது இப்படிதான் குடிச்சுட்டு ரோட்ல விழுந்து கிடந்த. சரி ஒண்ணு மண்ணா இருக்கிறதுனாலதான் இப்படி இருக்கீங்க, சரி தனியா போனாதான் நல்லா இருப்பீங்கன்ட்டு வந்தா தனியா வந்து இந்த லட்சணம் எல்லாம் ஏண்டா எங்க உயிரை எடுக்கிறீங்க? இங்க வருமா, என் மாப்பிள்ளையும் என் தங்கச்சி எதுன்னு சொல்லாத. அவங்க காலை கழுவி குடிச்சா கூட இந்த அங்க உட்காந்துருக்காளே அவளுக்கு அறிவு வராது. என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா? அரஞ்சேன்னு வையி. அடிப்பா அடி. உன் பேச்சு அம்மா பேச்சையும் கேட்காம இவதான் வேணும்னு வந்தேல, அதுக்கு அவ நல்லா எனக்கு கூலி கொடுக்குறா. நீ அடி. என்ன மாப்பிள்ள பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்களே கதின்னு தானே அவ வீட்டை விட்டே வந்தா. அம்பட்டு எதிர்ப்பை மீறி உங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவளை இப்படி பேசுறீங்க? அத்தா நான் உங்களை ஒன்றும் சொல்லல அத்தா, நீங்களாம் தெய்வம். இப்போ வரைக்கும் நான் என்ன தப்பு பண்ணாலும் வாயை திறந்து மவராசி ஒரு வார்த்தை பேசினது கிடையாது. நீங்கள் தெய்வம். ஆனால் உங்கள் புள்ள அப்படி கிடையாது. அவ ராட்சசி. ஆமாயா ஆமா, உன்னையே நம்பி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கிறேன்ல, நான் ராட்சசி தான். ஏண்டி இப்படி நான் ஆனதுக்கு காரணம் நானா? நீடி நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் தான் உன்னை குடிக்கிறதுக்கு கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் வாங்கி ஊத்துனேன். ஏய் வாயமுறி பேசுற அப்பதான் பேச்சு. இங்க வருமா, நீ இப்ப வரைக்கும் அப்பாவை எப்படி பாத்துக்கிற? சொல்லுமா. வாய கிண்டாத. இப்ப வரைக்கும் அப்பாவை இந்த வயசுலயும் தள்ளாடுற வயசுலயும் அப்பா உன்னை தாங்குதாங்கன்னு தாங்குறாரு. நீயே அப்பாவை தாங்குன்னு தாங்குற. என் தங்கச்சி வீட்டுக்காரு அந்த அளவுக்கு தாங்குறா. ஆனா இவளுக்கு நான் என்ன சம்பாரிச்சு கொடுக்கல, என்ன பண்ணல. எப்ப பார்த்தாலும் காசு மட்டும்தான் வேணும்னா அப்புறம் எதுக்கு நானு? இவளோட சந்தோஷத்துக்காக நான் சம்பாரிச்சே கொடுக்கணும்னா அப்ப என் சந்தோஷம் எங்க? நீ காசு சம்பாரிச்சு கொடுத்து நான் தங்க நகை வாங்கி என் கழுத்துல மாட்டிக்கிட்டு அப்படியே ஊர்வலம் போயிட்டு வந்தேன். சம்பாரிச்சு கொடுத்து எவ்வளவு சம்பாரிச்சு என்னத்தை கொடுத்து வச்சிருக்க நீயே? கொஞ்ச நேரம் இருமா, அவன் என்ன பேசுறான் எதுன்னு கேட்போம். நீயும் வாய்க்கு வந்தபடி பேசுற, அவனும் தையத்தக்கன்னு குதிச்சா ஒண்ணு குடும்பம் விளங்காது. கொஞ்ச நேரம் இருங்க. பாத்தீங்கல்ல இப்ப கூட எப்படி சொல்றான்னு. ஒரு ஆண் காலையில வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு மனைவி மாதிரி எப்படி இருக்கணும்? வாங்க காபி குடிக்கிறீங்களா, சாப்பிட்றீங்களா அப்படின்னு சோத்தை போட்டு கொடுக்கணும். அன்பா 4 வார்த்தை பேசணும். வெளியே அங்கே 1000 கஷ்டப்பட்டுட்டு அவன் இவங்கிட்ட திட்டு வாங்கிட்டு வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது பொண்டாட்டி கையில் 1 ரூபா கஞ்சி குடிக்கிறது எல்லா ஆம்பளையும் எதிர்பார்க்கறது தானே. அந்த மாதிரி தானே நானும். ராத்திரி பகலாக நான் வேலை செய்யணும், காசு மட்டும் வேணும். ஆனால் நான் வீட்டில் வந்து இருக்கக்கூடாது. நான் கஷ்டப்பட்டு வீட்டை கட்டி விட்டு அந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாது. வேலைக்கு போ 24 மணி நேரம் காசு வேணும். அவங்க முன்னாடி இப்படி வாழணும், இவங்க முன்னாடி இப்படி வாழணும் அப்படின்னு அவளை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தா அப்போ என்னை பற்றி யார் யோசிப்பா? நான் தானே யோசிக்கணும். இந்த குடும்பத்துக்கே சம்பாரிச்சு போடணும். எனக்கு என்ன தலையெழுத்தா? அதான் குடிச்சேன். இந்த படுவாரியை சொல்லி தொலைஞ்ச காசுன்னு ஆடாதடின்னு பாரு. இப்ப மாப்பிள்ளைக்கு காரணமே நீ தாண்டி. ஏண்டா அந்த புள்ள அப்படி பண்ணுது வைக்குதுன்னா அந்த பிள்ளைல சம்பாதிச்சு தனக்கு வச்சுக்கிறதுக்கா பேசுது? உன் குடும்பத்துக்காகவும் உனக்காகவும் தானே எல்லாம் பண்ணுச்சு. என்னமோ நீ சம்பாதிச்சு கொடுத்து அதுக்கு வச்சுக்கிட்ட மாதிரி நீ குடிச்சிட்டு வந்து ஆடிக்கிட்டு இருந்தா அப்புறம் என்ன அர்த்தம்?
அப்படி எதுவும் பிரச்சனையா? நாங்களாம் இருக்கோம்ல, எங்க கிட்ட சொல்லலாம்ல, இல்ல அவங்க அம்மா கிட்ட சொல்லலாம்ல? யாருக்கிட்டையும் சொல்லாம நீ குடிச்சிட்டு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? வீட்டுல ஒரு வயசுக்கு வர வேண்டிய பொம்பளை பிள்ளை இருக்கும்போது இப்படி இருந்தீங்கன்னா 4 பேர் எப்படிடா மதிப்பாங்க? எப்பா இப்ப கூட நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றியே தவிர பெத்த பிள்ளைய எனக்கு நீ சப்போர்ட் பண்ணல. நீ எனக்கு சப்போர்ட் பண்ணியா? எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் தானே பேசுவேன். இப்ப கூட உன் பிள்ளைய அவ கஷ்டப்படுத்துற. ஒரு வயசுக்கு ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கிட்ட எதை எதிர்பார்ப்பாங்க? மனசுக்கு அமைதியா ஒரு 4 வார்த்தை. அதுக்கு மேல வேற என்ன வேணும்? சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னா அந்த மனைவிக்காக எவ்வளோ வேணாலும் சம்பாதிச்சு போதும். இவ எப்ப பாரு காசு வேணும் காசு வேணும், அவங்க முன்னாடி வாழணும் இவங்க முன்னாடி வாழணும், இதையே பாடுனா அப்புறம் என்ன பண்ண தோணும்? அப்புறம் இப்படிதான் பண்ணணும்னு தோணும். என்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது சொல்லிட்டேன். தம்பி இங்க பாருங்கப்பா, அவ அப்பா இல்லாத புள்ளப்பா. நானே வளர்த்ததுனால அவளுக்கு அந்த இதெல்லாம் தெரியல. சின்ன வயசுல இருந்து கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்தா. அதனாலதான் காசுதான் முக்கியம்னு நினைச்சிட்டு அவ அந்த மாதிரி பண்ணிட்டா. இதெல்லாம் விட்டு ஒழிங்க. அவகிட்டயே நான் பேசுறேன் வைக்கிறேன். நீங்க பழையபடி சந்தோஷமா இருக்கணும். இப்படி குடிச்சுக்கிட்டு ஆடுறது நல்லா இல்லப்பா. அதுவும் இல்லாம புது வீடை கட்டிவிட்டு நீங்க பாட்டுக்கு குடிச்சுக்கிட்டு இருந்தா வீட்டு டியூக்கு என்னையா பண்ணுவீங்க? சொல்லுங்க பாப்போம். அவளை சொல்லுங்க. அவதானே வீடு வேணும், பங்களா வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னா அவளை கட்ட சொல்லுங்க. இங்க பாருடா தம்பி, என்னதான் இருந்தாலும் உன்னை நம்பி வந்தவ. அவளை நீ தான் நல்லபடியா பாத்துக்கணும். அதை விட்டுவிட்டு நீ இப்படி குடிச்சிட்டு ஆடுறது சரியில்லை சொல்லிட்டேன். ஒரு நல்ல பெத்தவங்களா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நாங்க உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. இது இப்படியே தொடர்ந்து போனுச்சுன்னா நாளை பின்ன அது பிள்ளையோட வாழ்க்கையும் பாதிக்கும். நாளை பின்ன ஒரு பிள்ளைய வந்து கட்டிக்கிறதுக்கு ஆள் வராங்க அப்படின்னா அவங்க அப்பன் ஒரு குடிகாரன் அப்படின்னு சொன்னா யார் வருவா? இப்ப இந்த வீட்டையே எடுத்துக்க, டியூ கட்ட முடியலன்னா வீட்டுக்கு சீலை வச்சிருவான். இவ்வளவு நாள் நீங்க கஷ்டப்பட்டது எல்லாம் வீணா போயிடும். ஒழுங்கா அங்கே வீட்டோட இருங்கன்னு கேட்டிருந்தா அதையும் கேட்காம சண்டையை போட்டுக்கிட்டு வந்துட்டு இப்போ எல்லா பக்கமும் இப்படி இருந்தா என்னடா அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஏன் பொண்டாட்டி சரியில்லைன்றது அர்த்தம். இங்க பாருடா, இதுக்கப்புறம் இந்த தண்ணியில நீ கை வைக்க கூடாது. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். வயசுல இருந்து செல்லம் கொடுக்காதுன்னு சொன்னேன். இவ பாத்தியா பேச பேச கதவை சாத்திட்டு போறத மூஞ்சில் அடிச்ச மாதிரி. மாடி அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாது சரியா? அவன்கிட்ட நாங்கள் பேசி புரிய வைக்கிறோம். அப்படியே அவன் புரிஞ்சுக்கல அப்படின்னா நாங்கள் அதுக்கு ஏத்தாப்புல அவன் அந்த அடிக்ஷன் சென்டர்லையாவது போய் சேர்த்து விட்டு ஏதாவது ஒன்று பண்ணுறோம் சரியா? மாடி ஒரே ஒரு விஷயம்தான், அவன் பக்கத்துலயும் ஒரு விதமான நியாயமெல்லாம் இருக்கத்தானே செய்யுது. வீட்டுக்கு ஒரு ஆண் வந்தா அவங்களை இருங்க காப்பி தண்ணி சாப்பிடுங்க வைங்கன்னு ஏதோ ஒன்று சொல்லணும். நீயும் 24 மணி நேரமும் பாசத்தை காட்டாம நீ பாட்டுக்கு காசு வேணும் எரிஞ்சு விழுந்தா அப்புறம் ஒரு ஆம்பளை என்ன பண்ணுவான்? எது நிம்மதியோ அதை தேடித்தானே போவான். எப்படியோ வேற எந்த பொண்ணையும் தேடி போகல, குடிய தேடி போனான். அதை ஏதாவது ஒன்று பண்ணி நாங்கள் நிறுத்திடுறோம். நீ தான் இனிமே பொழைச்சிக்கணும். புத்தி உள்ள புள்ள பொழைச்சிக்கணும்னு சொல்லுவாங்க. நீ தான் உனக்கானதை நீ பார்த்துக்கணும். குடும்பத்தில் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்துற தன்மையே இல்லை. நீயா நானும் போட்டி போட்டுக்கிட்டு இருந்த அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? நீ கொஞ்சம் அன்பாக பேசியிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவன் இப்பயும் கூட உன்னையே தானே நினச்சி நீ என்கிட்ட ஒழுங்காக பேசல வைக்கலன்னு நினச்சி தானே குடிக்கிறான். நீ தான் பொறுமையாக எடுத்து சொல்லணும். இனிமேல் குடிக்காதீங்க வைக்காதீங்க, நம்ம தான் பொறுப்பாக இருக்கிறேன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லு. ஏன்னா நாங்கள் 1000 பேர் வந்து உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணாலும் நீங்கள் நான் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசினா தான் அந்த பிரச்சனை தீரும். அதை விட்டுட்டு நாங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்லணும், அது உங்களுக்குள்ள விரிசலை தான் உண்டாக்கும். சமந்தி அம்மா, என் பிள்ளை மேலேயும் தப்பு இருக்குது சமந்தி. நானும் மாப்பிள்ளை மேலே மட்டும்தான் தப்பு இருக்குன்னு நினச்சேன். எந்த ஒரு ஆம்பளையாக இருந்தாலும் இப்படி நடந்துக்கிட்டு அவங்களை இப்படி தானே பண்ணுவாங்க. நானும் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். மாப்பிள்ளையை நீங்கள் தான் திருத்தி கொடுக்கணும். அம்மாடி அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத சரியா? அவனை எந்த வளத்தில் நாங்கள் மாற்றணும் வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் அதுக்கேற்றப்பல அவனை பேசி மாற்றுறோம். நீ அழுதுகிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காத. புள்ள ஒருத்தி இருக்கா, நீயும் இப்படி அழுது மூலையில் உட்காந்துட்டீங்கன்னா அப்புறம் அவள் வாழ்க்கை என்ன ஆகுறது? சரியா? நாங்கள் பார்த்துக்குறோம். அழாத.